புத்தாண்டு துவங்கி பொங்கலை எல்லாம் ஜாலியாக கொண்டாடி முடித்துவிட்டோம். அடுத்ததாக பிப்ரவரி மாதத்தில் என்ட்ரியாக போகிறோம். இந்த மாதத்தில் என்னதான் ஹாலிடேஸ் கம்மியாக இருந்தாலும் முக்கியமான 5 படங்கள் ரிலீஸ் ஆகி சினிமா பிரியர்களை திரையரங்கில் ஆரவாரப்படுத்த போகிறது. அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா டெவில். கவரக்கத்தி படத்தை இயக்கிய இயக்குனர் ஆதித்யா இயக்கி விதார்த், பூர்ணா, மிஷ்கின் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி இருக்கும் டெவில் திரைப்படம் பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்பொழுது பரபரப்பாக நடைபெறுகிறது. அதோடு இந்த படத்தை தயாரித்து இசையமைத்தது சைக்கோ, பிசாசு போன்ற படங்களை இயக்கிய மிஷ்கின் தான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. அடுத்தது வடுகப்பட்டி ராமசாமி. டிக்கிலோனா படத்தை இயக்கிய கார்த்திக் யோகியுடன் சந்தானம் மீண்டும் இணைந்து நடித்த வடுகப்பட்டி ராமசாமி என்ற திரைப்படம் டெவில் மூவி வெளியாகும் அதே தினமான பிப்ரவரி 2ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறது. அதேபோல் குக்வித் கோமாளி ரக்ஷன், KPY தீனா நடித்திருக்கும் மறக்குமா நெஞ்சம் திரைப்படமும் பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வெளியாகிறது. அடுத்தது லவ்வர். குட் நைட் படத்தின் மூலம் வேற லெவலுக்கு ரீச் ஆன நடிகர் மணிகண்டன் நடிப்பில் அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் எழுதி இயக்கிய லவ்வர் திரைப்படம் வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது. அடுத்தது சைரன். பிப்ரவரி 16ஆம் தேதி ஜெயம் ரவி சிறை கைதியாக நடித்த சைரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. இதில் கீர்த்தி சுரேஷ் போலீஸ் கெட்டப்பில் மிரட்டுகிறார். இவர்களுடன் அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரகனி உள்ளிட்டோரும் இணைந்து நடித்துள்ளனர். அடுத்தது லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மொய்தீன் பாய் என்ற கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் லால் சலாம் திரைப்படம் வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் உள்ளிட்ட முக்கியவர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த படம் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதால் இலசுகளிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தனுஷை தற்சமயம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போட்டியாக பார்ப்பதால் அவருடன் கேப்டன் மில்லர் படத்தின் வசூலை லால் சலாம் முறியடிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே லால் சலாம் கேப்டன் மில்லர் படத்தின் வசூலை பின்னுக்கு தள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இது தவிர காமெடி கதாபாத்திரத்தில் மட்டுமே நடித்து வந்த சதீஷின் சீரியஸ் நடிப்பில் கிரைம் த்ரில்லராக உருவாகியுள்ள வித்தைக்காரன் திரைப்படமும் கதாநாயகியே இல்லாமல் பேச்சுலர் வாழ்க்கையை சித்தரிக்கும் தி பாய்ஸ் படமும் பிப்ரவரி 16ஆம் தேதி வெளியாகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.